மேட்ச்சு லாஸ்ட் டேக்கு போயிட்டுருக்கோம். மழை வேற பெஞ்சிருக்கு ரொம்ப. கிரவுண்டில் போயிட்டு நம்ம சந்திக்கலாம். பிச்சு பார்த்துட்டு வந்தாச்சு, நல்லா இருக்குது, விளாட்லாம். இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் டேவை. மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்பாயில். மறுபடியும் மழை, 3வது நாள். அப்படியே ரிப்ளை பார்த்தா மாதிரியே இருக்குது நேற்று. ஆமாம் ஆமாம், மழை அந்த பக்கம் போயிட்டு இப்போ இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது மழை. செம்ம ட்விஸ்ட்டு ஃபைனல் டேயில். இது ரெயின் ஆல்சோ கம்மிங். ஸோ பேக்கப் பண்ணுங்கள். மேட்ச்சு லாஸ்ட் டேக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு ½ ஹவரில் ரீச் ஆகிடும் கிரவுண்டுக்கு. எருமாப்பாளையம் ஹைவேல போயிட்டுருக்கோம் கிரவுண்டுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களை ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஹாய் சொல்லிக்கிறேன். ஐ எம் வெரி ஷை டைப். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து சேலஞ்சிங்கான ஒரு டே 3. ராசி பலன்லாம் மழை வேற பெஞ்சிருக்கு ரொம்ப. ராசி பலன்லாம் கிரவுண்டில் போயிட்டு நம்ம சந்திக்கலாம். லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது. மழை டே 3 ஸ்ட்ரீமிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று செம்ம மழை பெஞ்சுது. இன்னும் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஸ்பாயில் பண்ணுமா தெரில ரெயின். ஏன்னா இன்னையோட முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். கவர்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம போய் ரெடி பண்ணுவோம். நேற்று பேஞ்ச மழைக்கு பிச்சு எப்படி இருக்குதுன்னு தெரில. ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த பக்கம்லாம் காஞ்சிருக்கலாம், இதெல்லாம் இன்னும் நல்லா காஞ்ச மாதிரி தான் இருக்குது. நல்லா ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் ஸ்டிச் பால் வந்து டேம்பாக இருக்கும் கிரிக்கெட்டு. ஏற்கனவே டர்ஃப் விக்கெட்னா ஏறாது. இதில் வேற நேற்று மழை வேற பெஞ்சிருக்கு. விக்கெட் ஆனால் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க, பரவாயில்ல. பட் ஆனால் இன்னும் அந்த இது இருக்குது, ரஃப்னஸ் இருக்குது. பட் ஓகே, பிளேயபிள் தான். சில பார்த்தா பிச்சு உருட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. கொஞ்சம் வெயில் அடித்தாதான் நல்லாயிருக்கும் பிச்சு. வெயில் மார்க் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் பேத்துக்குமா இப்படி? இல்லை பால் பட்டா பேத்துக்காதுலாம். க்ரீனிஷாக இருக்குது எல்லாமே. புல் வளர்ந்துருதுலாம். பிச்சு பார்த்துட்டு வந்தாச்சு, நல்லா இருக்குது, விளாட்லாம். இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் டேவை. பட் இன்னும் மழை வந்தால் தான். மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்பாயில். மழை வராமல் இருக்கணும். முடிச்சுட்டு கிட்ட பார்த்து போகணும். கவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரப்ட் ஆகாமல் தான் நல்லாயிருக்கும். அதை குட்டி பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 7:30 மணி ஆகுது. அதோட சன்னு வந்திருக்கு இப்போ தான் வெளியே. பார்க்குறதுக்கு மொஹாலி கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இந்த சூரியன் வர்றது கொஞ்சம் ரேராக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக வந்துருக்கு சூரியன். ஏன்னா இந்த 2 நாள் வந்து கொஞ்சம் மங்காக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் பிரைட்டாக வந்திருக்கு. தேர்ட் டே வந்து கடைசி கட்டத்துக்கு வந்துச்சு. இன்னும் ஒரு 2 செமி, ஃபைனல் தான் இருக்குது. மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. நேற்று மழை பெஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எதுவும் இல்லை. நம்ம என்ன நினச்சோன்னா மேட்ச் நடக்காதுன்ட்டு. பட் ஆனால் எனக்கு வெயில் அடித்து மேட்ச் நடக்கிறது பாசிபிள் ஆகிடுச்சு. விளையாடிட்டு இருக்காங்க. மேபி இன்னையோட முடிஞ்சிடும். ரிவர்ஸ் டே இல்லாதனால நல்லாயிருக்கும். ஊரை பார்த்து போக வேண்டியது தான் நாளைக்கு.
மேட்ச் இன்னும் லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா நல்லாயிருக்கு கிரவுண்டு. ஆக்சுவலாக இது ஆஃப் சைடு. நான் எடுத்தது பார்த்தா ஸ்ட்ரைட்லேருந்து எடுத்தேன். இப்போ ஆஃப் சைடு வந்திருக்கேன் நான். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. செமிஃபைனல் செகண்ட் இன்னிங்ஸு. ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரவுண்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது. எனக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு மலைக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு. ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் இதோட ஒட்டி கட்ட வேண்டியது. இது வரைக்கும் 6 6 வச்சிருக்காரு. ஏழாவது ஆரை அடித்திருக்கிறார். 50 தாண்டி இருக்கிறார். மழை சவுண்டு கேட்குது பாருங்க. மறுபடியும் பால் போடுறாங்க. அவ்வளோதான், செம மழை வரப்போகுது. ஏன் மறுபடியும் பால் போடுறாங்கன்னு தெரியலையே. மறுபடியும் மழை. 3வது நாள் ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சு. அப்படியே ரிப்ளே பார்த்த மாதிரியே இருக்கு. நேற்று எப்பவுமே சாயந்தரமான மழை பெய்யுங்க. மழை சீசன் தானே அது. இல்லை, கரெக்டாக அந்த டைம் ஆனால் மழை பெய்யுது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த மழை இதெல்லாம் வந்து ஈர்க்குமா அப்படியே அந்த இது மேகத்தை போயிட்டே இருக்குங்க. கடுக்கிறப்ப மேலே அப்படியே இருந்துச்சு. ஊட்டி கொடைக்கானல் அதிக மழை வேறு காரணம் அதான். இல்லை, நான் என்னென்னா கரெக்டாக இந்த டைம் மட்டும் அவர் அப்பத்துலேருந்தே டான்ஸ் மூட்லேயே இருக்காரு. நான் மழை பெஞ்சாலும் டான்ஸ் ஆடுறாரு. இப்போ மழை நின்றுச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இதுதானா யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க தான் லீக் மேட்ச்னா கொடுப்பாங்க. ஃபைனல் போது எனக்கு தெரிஞ்சு அதான் யார் டாப்பில் இருக்காங்களோ மேபி அவங்க தான். நேற்று வந்து லீக் மேட்ச்னால ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இவ்வளோ நேரம் இருந்த மேகம் எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு. ரெயின் ஸ்டாப் ப்ளே அகைன். அவ்வளோதான், இன்னொரு ட்வீட் அனுப்ப வர்றது. கேரளா எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டில் drizzling but not so much. கண்டினியூஸாக 2 நாளும் இதே டைமுக்கு மழை. கவர்ஸ் ஆர் ரிமூவிங். மழை நின்றுச்சு. 3வது நாள் வந்து மேட்ச் முடிகிற டைமில் மறுபடியும் மழை பெஞ்சிச்சு. பட் இப்போ மழை நின்றுச்சு பாருங்க. அதாவது ரிசீவ் பண்ணுறோம் அந்த மேட்சை. ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்யல. ஸோ we can play as usual. Come on. Umpires are going inside to resume the match. Cloud பார்த்தீங்கன்னாப்பா சூப்பராக தெரியுது. ஆமாம் ஆமாம், மழை அந்த பக்கம் போயிட்டு இப்போ இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது மழை. இது கம்மி தான் ஆகும், இது கம்மி தான். ஆனால் காற்று இப்போ இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஃபைனல் நடத்தக்கூடாது போல இது மழை. ஜில்லுன்னு காத்தடிக்குது. பால் லைட் போயிடுச்சு. பேட்ஸ்மேன் வந்து அப்பீல் பண்ணார், தெரியல. பாருங்க எவ்வளோ நல்லா டார்க் க்ளவுட்ஸ் வந்துச்சு. நல்லா இருட்டாக இருக்குது. ஆஹா, ஃபைனல் டே எப்படி இருக்குது பாருங்க. இந்த மலை பிரதேசத்தில் எப்பவுமே வந்து
கருமேகத்தை இழுக்கும். சூப்பராக ஒரு 4 ஓவர் போட்டால் கரெக்டாக இருக்கும், முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் போயிடும். மலையிலேருந்து மேகம் இறங்குது. நேச்சர் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள், புகமூட்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ எரியிற மாதிரி இருக்குது. வைக்கணும் எரிமலை குழம்பு மாதிரி வருது மேகம் பார்க்குறது. அந்த மேகமூட்டம் எப்படி இருக்கு பாரு. அதில் வேணாம், இதிலே எடுத்துக்கிறேன் நான். ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ் வந்தனால இப்போ வந்து மேட்ச் வந்து கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. தெரியும் என்னால். ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ். எரிமலை குழம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது. செம்ம ட்விஸ்ட்டு ஃபைனல் டேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணிச்சு. டார்க் க்ளவுட்ஸு வந்து மேட்ச் வந்து இன்னும் 4 ஓவர் இருக்குது. பேட்டிங் டீம் வந்து தெரிலன்னு சொல்கிறாங்க. பால் மழை வேறு வருது. ஆஹா பாருங்க, இங்கே பாருங்கள், அந்த க்ளவுட்ஸில் தெரியுதா மறையுது. ரெயின் ஆல்சோ கம்மிங். ஸோ பேக்கப் பண்ணுங்க. மறுபடியும் அகெயின் ரெயின். மழை வருது. ஆனால் அப்போ உண்மையே தெரியல கிணறுல. ஆமாம், ஃபுல்லாக டார்க் ஆயிடுச்சு. இன்னும் கவர்ஸ் க்ளோஸ் பண்ணல. இன்னும் மழை நிற்கும், வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டில் ஹாவ் ப்ளே. பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபைனலாக வந்து லைவ் முடிஞ்சிச்சு. ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் ஃபைனலாக முடிஞ்சிச்சு. நல்லபடியாக போச்சு. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒர்க்கை வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம ஒர்க்கை கரெக்டாக பார்த்தோங்க. இந்த 3 நாள் நல்லா சூப்பராக போச்சு. நல்ல கிரிக்கெட்டு, நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல மழை, ஒரு சீனரி, அந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த கிரவுண்டில் ஒன் டே விளாட்ணும். நெக்ஸ்ட் டைம் வந்து கோப்ரோவோட பார்க்கணும் அந்த கிரவுண்டில். ஓகே, கட். டே 3 முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு பேக்கப். பஸ் ஏறி ஸ்ட்ரைட்டாக சென்னை தான்.